கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். ரோமர் 5:1, ரோமர் 5:9 வாசிக்கிறோம். நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாய் நம்மை பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளரும்படி செய்வார். பனைமரம் உஷ்ண காலத்திலும் செழிப்பாக வளரும். அதை போல நீதிமானாகி நம்மை வறட்சியான காலத்திலும் செழிப்பாக வைப்பார். லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல நாம் வளரும்படி செய்வார். சூழ்நிலைகள் சாதகமில்லாவிட்டாலும் வனாந்தர பாதையிலும் தேவன் நம்மை செழிப்பாகவே வளர பண்ணுவார். ஓசியா 14:5 வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். கேதுரு மரம் பனி அதிகமான இடத்திலே வளரும். அவர் நமக்கு பனியைப் போல் இருப்பேன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவர் நம்மை செழிக்க பண்ணுவார். பனைமரம் கேதுரு மரம் போல தேவன் நம்மை பசுமையாகவும் செழிக்கவும் வளர பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, பனைமரம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு அதன் வேர் ஆழமாக போகும். தண்ணீர் ஊற்று எங்கே இருக்கிறதோ அதுவரை அதன் வேர் போகும். அந்த வேர் தண்ணீரோടെ ஒட்டி கொண்டிருப்பதால் அது செழிப்பாகவே இருக்கிறது. நமக்குள்ளேயும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நாம் செழிப்பாகவே இருப்போம். சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்படும் போது, நாம் அவருடைய ஆலயத்திலே நாம் அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 92:12 படி நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.